நாடானி சொம்மா நாடானி நைய நையன்ற. ஹாய் கைஸ், இன்னைக்கு அதர்வா, ஃபஹத் ஃபாசில், பிரீத்தி முகுந்தன், கயடுலோகர் இன்னும் ஒரு 10-15 பேர் நினச்சி ஆகாஷ் பாஸ்கர் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கிற இதயம் முரளி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீரோ ஒரு ஒன் சைட் லவ் பண்ணுறாரு. பட் ஒரு லவ் இல்லாமல் ஒரு 2-3 லவ் வேறு காலகட்டங்களில் பண்ணுறாரு. அதில் ஏதாச்சும் ஒரு லவ் ஆச்சு ஒர்க் ஆச்சா இல்லையா, கல்யாணம் வரைக்கும் போச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்தில் ஹீரோ ஹீரோயின் அவங்க லவ் ஸ்டோரி அவங்களுக்கு மட்டுமே வெயிட்டேஜ் அப்படின்ட்டு இல்லாமல், அவங்க இல்லாமல் ஹீரோட ஃப்ரெண்ட்னு சொல்லி எக்கச்சக்க பேர் வராங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு அங்கங்கே ஒரு ஒன்லைன் காமெடி அப்படின்ட்டு அது எல்லாத்தையுமே வச்சு படத்தை கொஞ்சம் கலகலன்னு கொண்டு போனது ஒரு செம்ம பேக்கேஜிங் ஐடியா அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமாக ஃபஹத் ஃபாசில், டிராவிடு, அதுவும் பரிதாபங்கள் சுதாகர் ஸ்க்ரீனில் வந்தாலே தேட்டரு சும்மா கத்துறாங்க எல்லாம். அந்த அளவுக்கு வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அவரோட காமெடிஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபஹத் ஃபாசில் சொல்லவே தேவையில்லை. அவரோட ஆஸ் யூஷுவல் அவரோட நடிப்பு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் பார்க்கவே. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அதுலேயும் முக்கியமாக கிளைமேக்ஸ் தான் அவர் பண்ணுற அந்த ஒரு 10 நிமிஷம் அது செம்ம மாசாக இருந்துச்சு. சொல்லப்போனால் படம் முடிச்சு வரப்போ அதர்வாவை விட ஃபஹத் ஃபாசில் தான் ஒரு மாசான கேரக்டராக, ஃபஹத் ஃபாசில் தான் மைண்டில் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட பேக்கேஜிங் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இதயம் படத்தோட ரெஃபரன்சஸ், இதயம் படத்தில் வர பாட்டு, இளையராஜோட வேற ஒரு சில பாட்டு, அதோட ஒரு ரீமிக்ஸ் வெர்ஷன் அண்டு சிஎஸ்கே ரெஃபரன்சஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான ரெஃபரன்சஸ் அப்படின்ட்டு இந்த படத்தில் அப்படியே தூவி விட்டுருக்காங்க. ப்ளஸ் ஸ்கூலில் போது 90s கிட்டை டச் பண்ணாமல் அந்த 90s கிட்டு அந்த ஒரு சில விஷயங்களையும் படத்தில் அங்கங்கே போட்டு விட்ருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் படத்தோட மியூசிக்கு அந்த படத்தில் வர அங்கங்கே காமெடிஸ் அப்படின்ட்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு பக்காவான பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லுவேன். படத்தோட கதை இவ்வளோதான் அப்படின்னாலும் அதை எந்த அளவுக்கு மெருகேற்ற முடியும், இந்த பிளாட்டை எந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், இன்னும் என்னென்ன எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸை படம் ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே இந்த படத்தோட நெகட்டிவ் சைடு வந்தோம் அப்படின்னா, இந்த படத்தோட சோல் ஒன் சைட் லவ், அந்த ஒன் சைட் லவ்வோட ஒரு வலியை அந்த ஃபீலை எங்கேயாச்சும் வந்து ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணாங்களா அப்படின்னா ஒரு இடத்துல கூட இல்லை. இப்போ இவனுக்கு ஏன் லவ் வந்து சொல்லவே வரல, இப்போ இவன் லவ் வந்து ஏன் சேரணும், அப்படின்னா லவ் பண்ணிட்டான் அப்படிங்கிற எந்த விஷயமுமே வந்து படத்தில் பெருசாக காட்டல. அது ஆடியன்ஸ்க்கும் ஒரு துளி கூட கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான ரீசன், ஹீரோ ஏதாச்சும் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறாரு, பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறாரு, எப்படியாச்சும் பேச நினைக்கிறாரு, பேசுகிறாரு, அப்புறம் வேரியஸ் ரீசன்ஸ்னால அந்த லவ் வந்து அவர் சொல்லலை, அந்த பொண்ணு போயிடுது. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி இன்னொரு அழகான பொண்ணை பார்க்குறாரு, திருப்பி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு அப்படின்ட்டு என்ன நடந்ததோ திருப்பி இன்னொரு தடவை நடக்குது, திருப்பி அந்த பொண்ணு திருப்பி பார்க்குறாரு. இதே தான் படத்தில் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டு இருக்கே தவிர படத்தில் வேறு எதுவும் புதுசாகவும் நடக்கலை. இந்த நடக்கிறதும் வந்து எங்கேயாச்சும் இந்த ஆடியன்ஸுக்கு வந்து ஃபீல் ஆச்சா அப்படின்னா சுத்தமாக இல்லை. பொதுவாக லவ் ஸ்டோரி அப்படிங்கும்போது, முக்கியமாக ஒன் சைட் லவ் ஸ்டோரி அப்படிங்கும்போது, நான் ஒரு ஒன் சைட் லவ் பண்ணால் எனக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுமோ அந்த வழியை அந்த ஃபீலை வந்து எனக்கு அந்த படம் வந்து கடத்தணும். அந்த படத்தை பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணணும், ஷோ எப்படியாச்சும் போயிட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்துடுறா, எப்படிப்பட்ட லவ் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று தோணணும். அப்படி எதுவுமே இந்த படத்தில் வந்து சுத்தமாக தோணலை. ஒரு ஒன் சைட் லவ் ஸ்டோரி, பட் லவ் அப்படிங்கிறது படத்தில் சுத்தமாக ஒர்க் ஆகலை. அப்படிங்கும்போது இந்த படத்தில் வேறு என்னதான் பேக்கேஜிங் இது அது காமெடி அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் மேலே வந்து கேக் மேலே தூவி இருந்தாலும் கேக் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ மொத்தத்தில் ஒரு ஆவரேஜான படம். அதில் நிறைய பேக்கேஜிங் எலமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காமெடி, ஒன்லைனு, ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வைக்கிறாங்க. பட் இதுதான் ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு டைம் இருந்தால் ஒன் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.